ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்குற சென்டென்சஸ். நான் இங்கு புதிதாக வந்திருக்கிறேன். நம்ம ஒரு ஆஃபீஸ்க்கு புதுசாக போகிறோம், அப்படி இல்லை அப்படின்னா ஒரு பிளேஸ்க்கு புதுசாக போகிறோம் அப்படிங்கும் போது, சாரி நான் இங்கே புதுசாக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றது ஐ எம் நியூ ஹியர். ஐ எம் நியூ ஹியர் அப்படின்னா நான் இங்கே புதுசு. மூடியை மூடு. நீ அந்த பாட்டிலை டைட்டா க்ளோஸ் பண்ணிடு. பாட்டில் கேப்பை வந்து எப்படி சொல்லலாம் அப்படின்னா லிட்ன்னு சொல்லலாம். ஸோ க்ளோஸ் த லிட் அப்படின்னா அந்த மூடிய மூடு. லிட் அப்படிங்கும்போது கேப் மூடி. ஸோ க்ளோஸ் த லிட், அந்த மூடிய மூடு அப்படின்னு சொல்றது தான் வந்து க்ளோஸ் த லிட் அப்படின்னு சொல்றது. நெக்ஸ்ட் அடுத்தது நம்ம டீச்சர்ஸ் வந்து நம்ம கிட்ட சொல்லுவாங்க, என்ன பண்ணிட்டு இருக்க, நான் கொஷின் கேட்டுட்டு இருக்கேன், நீ எதுவுமே ஆன்சர் பண்ண மாட்டேங்கிற, ஃபர்ஸ்ட் கனவு காண்றதை நிறுத்து, அதுக்கப்புறம் நீ ஸ்கூலுக்குலாம் வருவ அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த கனவு காண்பதை நிறுத்து அப்படிங்கிறது தான் ஸ்டாப் ட்ரீமிங் அப்படின்னு சொல்லுவோம். ட்ரீமிங் அப்படின்னா கனவு காண்றது, ஸ்டாப் அப்படின்னா நிறுத்து அப்படின்னு அர்த்தம். ஸ்டாப் ட்ரீமிங், கனவு காண்றதை ஃபர்ஸ்ட் நிறுத்து. அண்ட் உங்களுக்கு அதுக்கு முன்னாடி யாருக்காச்சும் பார்ட் டைம் ஜாப் ட்ரஸ்டடான கம்பெனியில் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. நான் முன்னாடி வீடியோஸில் நிறைய நம்பர்ஸ் கொடுத்துருப்பேன் வீடியோஸில். ஸோ அதெல்லாம் செக் பண்ணி பார்த்து எனக்கு டிஎம் பண்ணுங்க, நான் கண்டிப்பாக ஒரு டீட்டெயில் சொல்கிறேன். என்னை முட்டாளாக்க வேண்டாம். டோன்ட் ஃபூல் மீ. டோன்ட் ஃபூல் மீ. டோன்ட்னா வேண்டாம்னு அர்த்தம். ஃபுல் மீனா முட்டாளாக்காத, என்னைய முட்டாளாக்காத அப்படின்னு சொல்றது. ஃபூல், வாட் அ ஃபூலிஷ் ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபூலிஷ் ஆக்ட்னா முட்டாள்தனமான வேலை. நான் என்ன செய்வது, நீ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல என்னை மாட்டி விட்டுட்ட, ஸோ நீயே யோசிச்சு பாரு, நான் என்ன செய்யறதுன்னு யோசிச்சு பாரு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ நான் என்ன செய்வது, இது எப்படி கேட்கலாம், என்ன, வாட் டு ஐ டூ. வாட் டு ஐ டூனா நான் என்ன செய்யறது, என்ன அப்படிங்கிறது வாட்டு, செய்வது டு ஐ டூ, நான் என்ன செய்யறது அப்படின்னு கேட்கறது. புரிஞ்சுதுங்களா? அண்ட் நெக்ஸ்ட் சென்டென்சஸ் என்னன்னு பார்க்கலாம். நம்ம ஒருத்தர்கிட்ட ஒரு விஷயத்த சொல்ல ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கும் போது அவங்க சொல்லுவாங்க இல்லையா, அதை எப்படியாச்சும் சொல்ல முயற்சி செய், அதை சொல்ல முயற்சி செய்யுங்கள். அவங்க ஒரு பயப்படுற ரொம்ப ஒரு கோபமான கேரக்டர் அப்படிங்கும் போது அதை சொல்ல முயற்சி செய்யுங்கள். ட்ரை டு சே இட் அப்படின்னா அதை சொல்றதுக்கு முயற்சி செய்யுங்க. ட்ரைனா முயற்சி செய்யறது, அது டு சே இட் அதை சொல்றதுக்கு, அதை இட்னா அதை சொல்ல முயற்சி செய்யுங்க, டு சே இட். ஓகேங்களா? இதில் என்ன இருக்கிறது, நம்ம ஒரு பேக் எடுத்துட்டு போறோம்னு வைங்க, நம்மள வந்து அந்த ஸ்பை கேமராஸ் இருக்கு இல்லையா, கண்டிப்பா எல்லார் வீட்லயுமே இருக்கும். ஸோ அந்த ஸ்பை கேமரா கிட்ட இருந்து நம்ம தாண்டி கொண்டு போறது கஷ்டம். ஸோ அவங்க இதுல என்ன இருக்கு அப்படின்னு கேக்குறத வாட்ஸ் இன் இட். வாட்ஸ் இன் இட் அப்படின்னா இதுல என்ன இருக்குது, இதுக்குள்ள அப்படிங்கும்போது இன்னேட்னு சொல்றோம். வாட்ஸ்னா என்ன இருக்குது, வாட்ஸ் இன்னேட், இதுக்குள்ள என்ன இருக்கு. அவர் ஓய்வெடுக்கட்டும். உடம்பு சரியில்லாத ஒரு பர்சன் கிட்ட போய் ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்க கூடாது. ஸோ அவங்க ரெஸ்ட் எடுக்கட்டும், அவர் ரெஸ்ட் எடுக்கட்டும் அப்படின்னு சொல்றத லெட் ஹிம் ரிலாக்ஸ். லெட் ஹிம் ரிலாக்ஸ் அப்படின்னா விட்டுருங்க, அவங்க ஓய்வு எடுக்கட்டும், அவங்க ரெஸ்ட் எடுக்கட்டும் அப்படின்னு சொல்றத லெட் ஹிம் ரிலாக்ஸ் அப்படின்னு சொல்லணும். நம்ம டே டு டே லைஃப்ல பேசுற சென்டென்சஸ் தான் நான் உங்களுக்கு வீடியோஸா கொண்டு வந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். கண்டிப்பா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க சப்போர்ட்டை எனக்கு அதுக்கு கொடுங்க. அதுதான் எனக்கு ஃபர்தரா நான் நெக்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கும் என்னை நானே மோட்டிவேட் பண்ணிக்கிறதுக்கும் ஒரு அடிஷ்னல் பூஸ்டரா இருக்கும். ஸ்டே டியூன் ஃபார் நெக்ஸ்ட் வீடியோ. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க, அதுதான் எனக்கு ரொம்ப முக்கியம்.